have started this channel to give you the perfect methodology of learning English. I am going to use bilingual, that is mixing of two languages. I am going to mix Tamil and English. Tamil English ரெண்டு கலந்து உங்களோட பேச போறேன். So it will be very simple but stupendous. Fine. Shall we start the class? Okay. So அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ்க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஓகே, காமனான ஒரு 3 இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். First of all, it is a global language. ஏன் இது குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம்னா, it is used worldwide. உலகம் முழுசும் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் இது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் தான், இல்லையா? எஸ். ஏன் இதை உலகம் முழுசும் யூஸ் பண்றோம் அப்படின்னா, it is very simple to learn, at the same time it is very flexible. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு few words வச்சு நம்மளால இங்கிலீஷை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும், இல்லையா? அதனால தான் நம்ம இங்கிலீஷை வேர்ல்டு வைட் யூஸ் பண்றோம். செகண்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஃபார் த கம்யூனிகேஷன். நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒருத்தட்ட பேசணும், இல்லையா? ஸோ நம்ம பீப்புள்கிட்ட மட்டுமே பேசினா நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. அதனால அதர் பீப்புளோட நம்ம பேசணும். ஸோ அப்படி கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு காமன் லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் இங்கிலீஷ் தான். நவ் வாட் இஸ் த தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட். இன்டர்நெட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? எல்லாத்துக்காகவும், இல்லையா? இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. ஏன், இந்த கொரோனா பீரியட்ல நமக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லையா? ஈவன் த எஜுகேஷன் இஸ் டேக்கன் த்ரூ இன்டர்நெட் டு த சில்ட்ரன். ஸோ இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட படிப்பு அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட். அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஈவன் குழந்தைங்க இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ற ஒரு காமன் லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னாலும் இங்கிலீஷ் தான். ஓகே, டு யூ அக்ரி வித் மை ரீசன்ஸ்? எஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ஐ அக்ரி வித் யுவர் ரீசன்ஸ் ஆல்சோ. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம எதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். நான் இப்போ உங்களுக்கு அதை எப்படி சொல்லித்தர போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் வெரி சிம்பிள் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஆல்பபெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சாப்டராக உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஓகே, ஸோ இட் வில் பி வெரி எலாபரேட். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். உங்களுக்கு தெரியலன்னா தெரியாததை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஐ வில் கிவ் த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எஸ். ஸோ நவ் ஐ பிகின் வித் த ஆல்பபெட். ஆல்பபெட், ஆல்பபெட். இந்த ஆல்பபெட்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் கிரீக் லாங்குவேஜ். அப்படியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எஸ். இந்த கிரீக் லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, இது ரெண்டோட காம்பினேஷன் தான் ஆல்பபெட் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? ஓகே, இப்போ அந்த ஆல்பபெட் அப்படின்றது தான் நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்றோம். எல்லா லாங்குவேஜோட செட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு இந்த ஆல்பபெட்ன்ற வேர்டு காமனாக ஆயிடுச்சு, இல்லையா? ஓகே, இப்போ ஆல்பபெட்னா எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சேம் கொஸ்டினை நான் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் டீச்சர்ஸ் ஆர் த லெக்சரர்ஸ். எனக்கு கிடைச்ச ஒரு காமனான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A to Z இருக்கிற 26 லெட்டர்ஸ். இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த 26 லெட்டர்ஸ் தான் ஆல்பபெட் அப்படின்னு எனக்கு ஒரு காமன் ஆன்சர் கிடைச்சிருக்கு. டு யூ அக்ரி வித் மீ? பட் நாட் மீ. ஏன் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த 26 லெட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் ஆல்பபெட், ஆனா அது மட்டும் கிடையாது. ஓகே, அப்படின்னா ஆல்பபெட்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Alphabet means it is a set of letter of any particular language. புரியுதுங்களா? ஓகே,
அப்படி பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு உலகத்துல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கிலீஷ்க்கு 26 லெட்டர்ஸ், அதே இங்கிலீஷ் 26 லெட்டர்ஸ் நம்ம ஃப்ரெஞ்சுக்கும் யூஸ் பண்றோம். ஹிந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 46 லெட்டர்ஸ் இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா 247 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ அந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும், அதோட ஆர்டர் இருக்கும், ஒரு லெட்டருக்கும் ஒரு சவுண்ட் இருக்கும். Do you agree with me? Yes. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ABCDEF அப்படி எழுதிட்டே போவீங்க, Z-ல முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு உங்களுக்கு AIHOW அப்படின்னு சொன்னா இது இங்கிலீஷ் ஆல்பபெட்னு ஒத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆர்டர். ஓகே, அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறேன், இப்படி ஒரு லைன் போடுறேன், இப்படி ஒரு லைன் போடுறேன். இப்போ இதை வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஏ அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ இது இந்த ஷேப் தான் ஏக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஷேப். அதே போல இந்த ஷேப்ல எழுதுனோம்னா இதோட சவுண்ட் ஏ. புரியல இப்ப? ஸோ இட் ஹாஸ் இட் ஓன் ஆர்டர், இட்ஸ் சவுண்ட் அண்ட் த ஷேப். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கும் நமக்கு ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும், அதோட சவுண்ட் இருக்கும், அதோட ஆர்டர் இருக்கும். இப்போ புரியுதா ஆல்பபெட்னா என்னன்னு? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல்பபெட் இப்போ நமக்கு இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 26 லெட்டர்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this all drawn from Latin scripts. Latin scripts ஏன் லாட்டின்ல இருந்து வந்தது அப்படின்னா, Latin is the basic set. So இந்த basic set of letters தான் various languagesக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இங்கிலீஷும் ஒன்று. ஓகே, ஸோ இப்போ அது மாதிரி நீங்க இன்னும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஞ்சுலேயே இந்த ABCD தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் the words and sound will be differing, but letters are same. புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னதுன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற மென்டாலிட்டியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடும். ஏன் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தானே அப்படின்றீங்கன்னா, ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல தினமும் நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு தான் இருக்கோம். படித்தவங்களோ படிக்காதவங்களோ இங்கிலீஷை நம்ம பேசுகிறோம். ஃபேன் இங்கிலீஷ் வேர்ட், ஸ்விட்ச் இங்கிலீஷ் வேர்ட், ட்ரெஸ் இங்கிலீஷ் வேர்ட், டம்ளர், பிளேட், எப்படி நம்ம நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 50லேருந்து 100 வேர்ட்ஸாவது கண்டிப்பாக தெரியும் இல்லையா? ஸோ பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமே. ஓகே, ஸோ டாட்டா அப்படின்றது எதுல வருது? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வருது. பட் இங்கிலீஷ் வேர்டு இந்த டாட்டா, பை பை அப்படின்றதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்டு தான். அதனால இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறலாம். ஓகே, now again coming back to the chapters. இப்போ ஆல்பபெட்னா என்னன்னு பார்த்தோம், அது எந்த ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம். இப்போ ஆல்பபெட் வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணுறோம். என்னது எங்களுக்கு தெரியுமே அப்படின்றீங்களா? ஃபைன், தெரியாதவங்களுக்காக நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். வவல்ஸ், கான்சனன்ட்ஸ். வவல்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வவல்ஸ்னா உயிரெழுத்துக்கள். ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் இல்லாமல் எந்த ஒரு லாங்குவேஜும் இயங்க முடியாது இல்லையா? இப்போ தமிழில் கூட வவல்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற வவல்ஸ் எதுனா, தேர் ஆர் 5 வவல்ஸ். A, E, I, O, U. அப்போ இந்த 5 லெட்டர்ஸை நம்ம வவல்ஸ்ன்ற கேட்டகரியில் கொண்டு வந்துட்டோம்னா, மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸும் நம்ம வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ என்னன்னா, இந்த 5 லெட்டர்ஸ் வவல்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து எதுக்காக நம்ம வந்து இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு வேர்டா நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுல ஒரு பென்சில் வச்சு இந்த வவல்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணீங்கன்னா, வவல்ஸ் இல்லாத ஒரு வேர்டு வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஓகே, வவல்ஸ் இல்லாத வேர்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா HYMN அப்படின்றதுல வவல் இல்லை, CRY வவல் இல்லை,
OWL OWL O இருக்கு. ஓகே, ஆனா U W வந்து யூன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் உங்களுக்கு ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ திஸ் ஆர் த 5 வவல்ஸ். AEIOUன்றது வவல், அதுதான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோட மெயின் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்போ அது இல்லாம நமக்கு 2 more செமி வவல்ஸ் வந்து அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா YW. இந்த Y வந்து ஐக்கு பதிலாக யூஸ் பண்றோம், W வந்து யூக்கு பதிலாக யூஸ் பண்றோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, HYMN ஹீம், CYSTS சிஸ்ட், SHY ஷைன். இப்போ இந்த 3 வேர்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா Y இருக்கு, பட் நோ அதர் வவல்ஸ், மெயின் வவல்ஸ். ஸோ இந்த ஒய்ன்றது வந்து வவல் கிடையாது, கான்சனன்ட் கேட்டகரியிலிருந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். பட் சவுண்ட் மட்டும் நாம வவல் சவுண்டை இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் ரீப்ளேசஸ் ஐ. அப்போ இது வந்து நாம செமி வவல்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு போயிடுறோம். அப்போ ஒய் வந்து என்னது, வவல்ஸ் கிடையாது, கான்சனன்ட்ல இருக்கு. அப்படி இல்லாம அது மட்டும் இல்லாம இது வந்து செமி வவல்லையும் இருக்கு. ஓகே, அடுத்து W அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப COW cow, BOW bow, FEW few. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து W இருக்கு, அது இல்லாம தான் இன்னொரு வவல் இருக்கு. அப்ப ஏன் W வவல் கேட்டகரியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா I give you the example. இப்ப COW எடுத்துக்கிட்டீங்க, அந்த W விட்டுருங்க, CO மட்டும் வச்சுட்டு கோ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கவு மீனிங் வருமா? கண்டிப்பா வராது. அதனால அது முடியறது அந்த W வந்து நாம U சவுண்ட்ல முடிக்கணும். COW சொல்றது இல்ல, COW cow அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது U சவுண்ட்ல முடியுது. அதே மாதிரி இப்ப few அப்படின்னு பாத்தீங்கன்னா FEW, பட் FE மட்டும் எடுத்தீங்கன்னா ஃபீல் வரும். ஓகே, ஆர் ஃபே அப்படின்னு வரும். பட் அந்த W வந்து U சவுண்ட்ல முடிஞ்சது. அப்ப FEW few அப்படின்னு முடிக்கும். ஓகேவா? ஆனா இந்த Y-க்கும் W-க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. Y வந்து ஐ சவுண்ட டைரக்டா கொண்டு வரும், பட் W வந்து பக்கத்துல ஒரு வவலை கூட கூட்டிக்கிட்டே தான் வரும், கூட்டிக்கிட்டே வந்து யூல முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஃபைன். இப்ப இந்த W-ம் Y-யும் எப்படி முடியும், இது எப்படி வவலா அப்படின்னு நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். தமிழ்ல நமக்கு எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு? 12. அப்ப அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அ ஆ இ ஔ வரைக்கும் இல்லையா? சோ இந்த சவுண்டை நீங்க ஒன்னொன்னா சொல்லி பாருங்க. அப்ப சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெயின் வவல்ஸ், அதாவது AEIOU இல்லாம இந்த WY-ல முடியறது என்ன சவுண்ட்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சவுண்ட்ல முடியுது. ஓகே, இப்ப கிரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு முடியுதா? அப்ப ஐ உயிர் எழுத்தா, சோ இட் இஸ் எ வவல். இப்ப கவு அப்படின்னு முடியுதா? அவுல முடியுதா? சோ அவுன்றது எங்க இருந்து வருது? தமிழ்ல உயிர் எழுத்து. புரியுதா? சோ இந்த மாதிரி நமக்கு கான்சனன்ட்ஸ்ல எப்படி வவல் சவுண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு சிம்பிளான மெத்தட். பிகாஸ் we are blessed with Tamil letters. ஓகே, ஸோ தமிழ்ல இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதனால இனிமே வவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஓகே, எஸ். ஸோ இப்போ அடுத்து இப்போ ஆல்பபெட்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஒரிஜின்ஸ் எங்கன்னு பார்த்தோம், அது வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம், வவல்ஸ்னா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்ன, எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்தும் போது நமக்கு வேர்ட்ஸ் கிடைக்கும். ஏன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு சிங்கிள் லெட்டரே ஒரு வேர்டா நமக்கு ஆட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஐஎஸ்னா இஸ், WAS வாஸ். ஸோ இந்த மாதிரி 1 லெட்டரோ 2 லெட்டர்ஸோ 3 லெட்டர்ஸோ நம்ம சேர்த்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டுகெதர் நம்ம சேர்த்து எழுதும் போது அந்த சென்டென்ஸ் அப்படின்ற ஃபார்முக்கு வருது. ஓகே, சென்டென்ஸ் எப்படி டிவைட் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்கணுமா? நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்ப நெக்ஸ்ட் வீடியோ
வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இம்மீடியட்டா வந்துடும். Until then, bye.